ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா உங்க பிசினஸ்க்காக யூடியூப்ல எப்படி நான் ஸ்கிப்பபிள் ஆட் ரன் பண்றது. சோ இந்த நான் ஸ்கிப்பபிள் ஆட் ரன் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, இதை எப்படி எஃபெக்டிவ் யூஸ் பண்றது, அதை பத்தி நீங்க வீடியோ கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண போறோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், நான் ஸ்கிப்பபிள் ஆட் யாரு ட்ரை பண்ணலாம்? ஒரு பிசினஸ்க்காக நீங்க நான் ஸ்கிப்பபிள் ஆட் ட்ரை பண்றதா தாராளமா ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் உங்களோட யூடியூப் சேனலுக்காகவோ இல்ல யூடியூப் வியூஸ்க்காகவோ இல்ல வாட்ச் ஹவர்ஸ்க்காகவோ நீங்க வந்து நான் ஸ்கிப்பபிள் ஆட் ட்ரை பண்றதா தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த நான் ஸ்கிப்பபிள் ஆட் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான். ஸோ இந்த நான் ஸ்கிப்பபிள் ஆட் எந்த அளவு நீங்க எஃபெக்டிவ் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு கன்வர்ஷன் இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆட் வந்து மினிமம் 50 செகண்ட்ஸ் கூட தான் இருக்கணும். இந்த 15 செகண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டு அதை நீங்க கூகுள் ஆட்ஸ் மூலமா ஆட் ட்ரை பண்ணணும். ஸோ முக்கியமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 15 செகண்ட்ஸ் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும். அதாவது நீங்க வந்து கஸ்டமர் வந்து இந்த 50 செகண்ட்ஸ்குள்ள கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்றது மூலமா உங்களோட லேண்டிங் பேஜுக்கோ இல்ல உங்களோட சேல்ஸ் பேஜுக்கோ கொண்டு போய் அவங்க ஈஸியா அந்த ப்ராடக்ட்டை பை பண்ண வைக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 50 செகண்ட்ஸ் வீடியோ எப்படி ரன் பண்றது, டைரக்டா கூகுள் ஆட்ஸ் போயிடுங்க. கூகுள் ஆட்ஸ்ல போயிட்டு நியூ கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க. நியூ கேம்பெயின் நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு நிறைய கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வரும். அதுல வந்து கிரியேட் கேம்பெயின் வித்தவுட் கோல் கைடன்ஸ் அதை கொடுங்க. பிளஸ் நம்ம ட்ரை பண்ண போறது என்னது, வீடியோ கேம்பெயின். ஸோ யூடியூப் மூலமா ட்ரை பண்ண போறோம். ஸோ வீடியோ கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நான் ஸ்கிப்பபிள் ரீச் 15 செகண்ட்ஸ் அப்படி இருக்கு பார்த்தியா, இதை தான் நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ நான் ஸ்கிப்பபிள் ரீச் 15 செகண்ட்ஸ். ஸோ இந்த நான் ஸ்கிப்பபிள் ரீச்னா என்ன பார்த்தா, இது வந்து 3 இடத்துல ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பிகினிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நான் ஸ்கிப்பபிள் ஆட் ஷோ ஆகும், இல்லைன்னா எண்டிங்ல கண்டிப்பா ஷோ ஆகும், இல்லைன்னா மிட்ல ஷோ ஆகும். ஸோ இந்த 3 இடத்துல மட்டும் தான் இந்த நான் ஸ்கிப்பபிள் ஆட் ஷோ ஆகும். ஸோ இந்த 15 செகண்ட்ஸ் வீடியோ கம்பல்சரி உங்களோட ஆடியன்ஸ் வந்து 15 செகண்ட் ஃபுல்லா வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த 15 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால எந்த அளவு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ண முடியும் அந்த அளவு கன்வே பண்ணி ஈஸியா உங்களோட லேண்டிங் பேஜுக்கோ இல்ல உங்க சேல்ஸ் பேஜுக்கோ உங்களை கொண்டு போயிட்டீங்கன்னா அங்க ஈஸியா உங்களோட ப்ராடக்ட் சேல் பண்ணிடலாம். ஸோ இந்த நான் ஸ்கிப்பபிள் ஆட் அந்த 15 செகண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நீங்க நான் ஸ்கிப்பபிள் ஆட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தா இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்குள்ள இருக்க கீ டேர்ம்ஸ் எல்லாம் பத்தி பேசியிருக்கோம். ஸோ நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு வேணா. ஸோ நான் ஸ்கிப் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போறது நான் ஸ்கிப் ஆட் தான். ஸோ அப்படியே இருக்கட்டும், நான் ஸ்கிப்னு ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இங்க வந்து நம்ம காஸ்ட் பர் கிளிக் பண்ண முடியாது. இங்க வந்து காஸ்ட் பர் சிபிஎம்னா ஒண்ணுல 1000 இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம இது டிஃபால்ட் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட், நம்ம டெய்லி பட்ஜெட் வச்சுக்கோம். டெய்லி பட்ஜெட் 500 வச்சுக்கோம். ஸோ என்னோட நான் ஸ்கிப்போட டெய்லி பட்ஜெட் 500 வச்சிருக்கேன். நீங்க ஷார்ட் டேட் எண்ட் டேட் உங்களுக்கு வேணா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இப்போதைக்கு அப்படியே போறேன். நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் வந்து கூகுள் டிவி ஆஃப் பண்ணிடுங்க. பிளஸ் வந்து வீடியோ பார்ட்னர் கூகுள் பார்ட்னர் ஆஃப் பண்ணிடுங்க. ஒன்லி ஃபார் யூடியூப் மட்டும் தான் உங்களோட நான் ஸ்கிப் ரன் ஆகும். ஸோ அதை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் லொகேஷன், நம்மளோட லொகேஷன் சென்னை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சென்னை மட்டும் சூஸ் பண்ணி நான் ஆட் ரன் பண்றேன். அதர்வைஸ் எனக்கு மற்ற சிட்டில தேவையில்லை. ஸோ சென்னை மட்டும் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் லாங்குவேஜ், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ், நான் டிஃபால்ட் எல்லா லாங்குவேஜும் இருக்கிற மாதிரி போட்டேன். சென்னையில எல்லாருமே பாக்குற மாதிரி ஆட் பண்ணிடுறேன். பிளஸ் ரிலேட்டட் வீடியோஸ், இப்போதைக்கு நீங்க நான் ஸ்கிப்பபிள் ரிலேட்டட் வீடியோஸ் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அடிஷனல் செட்டிங்ஸ், இதை பத்தி நம்ம டெடிகேட்டா இதை பத்தி பேசியிருக்கோம். ஸோ டிவைஸ் எந்த டிவைஸை ஷோ பண்ணணும், ஃப்ரீக்வன்சி கேப்பிங்னா என்ன, ஆட் ஷூட்னா என்ன, ஸோ தேர்ட் பார்ட்டி மெஷர்மெண்ட்னா என்ன சொல்லி இது ஆல்ரெடி நம்ம டிஃபால்ட்டா பழைய வீடியோ பேசிருக்கோம். நீங்க ஃப்ரீயா அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு என்னோட டிவைஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒன்லி யூடியூப் மொபைல் மட்டும் தான். ஸோ எனக்கு டேப்லெட், டிவி ஸ்கிரீனு, கம்ப்யூட்டர்லாம் தேவையில்லை. ஸோ மொபைல் போன்ல பார்க்கறவங்க மட்டும் இந்த நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் நான் ஷோ பண்றேன். ஸோ இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரீக்வன்சி கேப்பிங் இப்போ நான் செலக்ட் பண்ணல, ஆட் ஷெட்யூல் செலக்ட் பண்ணல, தேர்ட் பார்ட்டி ஷெட்யூல் செலக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ஆட் குரூப் அப்படியே டிஃபால்ட்டா வச்சிருக்கேன். ஆடியன்ஸ் நேம் வந்து ஸோ நான் கிளிக் பண்ணி என்னோட ஆடியன்ஸ் நேம் சூஸ் பண்றேன். என்ன ஆடியன்ஸ் வந்து என்னோட கஸ்டமர் வந்து யாரு, பிசினஸ் ஓனர்ஸ். ஸோ நான் உங்களுக்கு கிரியேட் பண்ண போறேன் பிசினஸ் ஓனர்ஸ். ஸோ ஆடியன்ஸ் டெமோகிராஃபில எனக்கு வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணா போதும். ஸோ ஏஜ் வைஸ் மட்டும் நான் 50 வச்சு 54 வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏஜஸ் வச்சுனா அடிஷனல் டிஸ்கவுண்ட் வேற ஏதாச்சும் பேரண்ட், நான் பேரண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க இப்போதைக்கு அதை வந்து கொடுத்துறேன். எதுவுமே தேவையில்லை, டெமோகிராபிக்ஸ் இதுவே போதும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இது இருக்கு. ஸோ உங்களோட இப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து பிசினஸ்ல யாரெல்லாம் இருக்கணும், ஸோ பிசினஸ் ஓனர்ஸ் யாரெல்லாமே அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டிஜிட்டல் மாடலிங் இன்ட்ரெஸ்டா இருக்கணும். ஸோ டிஜிட்டல் அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, இமெயில் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கு, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைனேஜ், போட்டோ சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி நான் என்னோட
என்னோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவையானதா நீங்க கரெக்டா சர்ச் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியோ இல்ல டெமோகிராஃபி பேஸ் பண்ணியோ இல்ல லைஃப் ஈவெண்ட் பேஸ் பண்ணியோ நீங்க கரெக்டா டார்கெட் பண்ணுங்க. சோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிஷனல் ஆடியன்ஸ் செக்மெண்ட் வேணும்னு வச்சுக்கலாம், இல்ல ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த இதுல வந்து நான் ஸ்கிப் நான் மேக்ஸிமம் கீவேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். சோ மேக்ஸிமம் வந்து என்னோட ஆடியன்ஸ் வந்து சென்னையில யாரெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் ஆட் ஷோ ஆகும். சோ இதெல்லாம் நான் கீவேர்ட் சூஸ் பண்ண மாட்டேன், டாபிக் சூஸ் பண்ண மாட்டேன், பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்ண மாட்டேன். சோ எல்லாருக்கும் ஷோ பண்ற மாதிரி தான் வச்சிருக்கேன். சோ இங்கதான் நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 செகண்ட்ஸ் வீடியோ உங்களோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண அந்த லிங்க் மட்டும் நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நான் டெம்பரரி 15 செகண்ட்ஸ் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த லிங்க் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பிளஸ் இந்த ஃபைனல் வியூ ரொம்ப 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 முக்கியம் கைஸ். ஏன் இந்த ஃபைனல் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றேன்னா, சோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த 50 செகண்ட்ஸ்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண உடனே கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ற லிங்க் வந்து இதுதான். சோ இங்க வந்து கரெக்டான லிங்க் கொடுங்க. நான் இப்போ google.com கொடுக்குறேன். பிகாஸ் என்கிட்ட நான் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணல. ஸோ உங்ககிட்ட கரெக்டான உங்களுக்கு லேண்டிங் பேஜ் கொடுத்து இதை மூவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே யூஆர்எல் கேட்கும். டிஸ்பிளே யூஆர்எல் என்ன? ஸோ இங்க வந்து பார்த்தா இங்க இருக்கு பார்த்தா discover.com சொல்லிட்டு இதுதான் வந்து பார்த்தா டிஸ்பிளே யூஆர்எல். அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். கான்டாக்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து கால் டு ஆக்ஷன் வேணும் நமக்கு. கால் டு ஆக்ஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் மோர், ஷைன் அப், பை நோ. ஸோ நான் இப்போதைக்கு ஷாப் நோ கொடுக்குறேன். ஷாப் நோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷாப் நோ வந்துச்சு. இங்கதான் வந்து கால் டு ஆக்ஷன். இப்போ ஒரு நான் ஸ்கிப் ரன் ஆயிட்டு கீழே வந்து நம்ம கொடுக்குறோம் ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுக்குறோம். இங்க வந்து டிஸ்பிளே யூஆர்எல் சொல்லிட்டேன். ஸோ டிஸ்பிளே யூஆர்எல் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க பர்ஃபெக்டா கொடுங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனல் யூஆர்எல் கொடுத்துருக்கோம், டிஸ்பிளே யூஆர்எல் கொடுத்துருக்கோம், கால் டு ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹெட்லைன். ஸோ உங்களோட ஹெட்லைன் பத்தி நீங்க ஜஸ்ட் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஹெட்லைன். ஸோ அதை நீங்க கொடுக்கலாம். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்க வந்து ஆட் ரன் பண்ணலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெட்லைன் வந்து நீங்க இப்போதைக்கு நான் கொடுக்குறேன் ஷாப் நவுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்குறேன். நீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் நீங்க ஹெட்லைனா யூஸ் பண்ணுங்க. பிளஸ் வந்து நம்ம சிபிஎம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க சிபிஎம் எவ்வளவு சஜஸ்ட் பண்ணா 159 சஜஸ்ட் பண்றாங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 140 வச்சாவே ஆட் ரன் ஆகும். பட் ஆனா மேக்ஸிமம் வந்து 1000 இம்ப்ரெஷனுக்கு வந்து நீங்க மினிமம் 160 மேல வைங்க. பிகாஸ் அப்பதான் ஆட் ரன் ஆகும். இல்லாச்சும் உங்க ஆட் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே செட் பண்ணியாச்சு கைஸ். அவ்வளவுதான். நான் ஸ்கிப்பபிள் ஆட் இப்படிதான் ரன் பண்ணணும். ஸோ இதுல வந்து பார்த்தா ரொம்ப டீடைலிங்கா ஒர்க் பண்ணீங்கன்னா கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் ரீச் பண்ணணும். நீங்க கரெக்டா வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் டீடைல் டார்கெட்டிங், டெமோகிராபிக்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கீவேர்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் கீவேர்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஆடியன்ஸோட செக்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ உங்களோட ரீச் வந்து ரொம்ப லோவா இருக்கும், காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா போகும். ஸோ அது கரெக்டா பண்ணுங்க. டாபிக்ஸ் உங்ககிட்ட ஏதாச்சும் இந்த சேனல் பண்றவங்க, இந்த சேனல் பாக்குறவங்க உங்களோட டார்கெட் ஆடியன்ஸா நீங்க அவங்கள கூட டார்கெட் பண்ணலாம். ஸோ டாபிக்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஸோ கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா நீங்க டார்கெட் பண்ண போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். பட் நீங்க என்னதான் டார்கெட் ஆடியன்ஸோ இல்ல பிளஸ் வந்து நீங்க டெமோகிராபிக்ஸோ இன்ட்ரெஸ்ட் செட் பண்ணாலும் அந்த 15 செகண்ட்ஸ் வீடியோல நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கன்வர்ஷன் நடக்கும். ஸோ இந்த 15 செகண்ட்ல உங்களால இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி கன்வெர்ட் பண்ண முடியும்னா நீங்க தைரியமா நான் ஸ்கிப்பபிள் ஆட் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 159 கொடுத்துருக்கோம். ஸோ 1000 இம்ப்ரெஷனுக்கு 159 கொடுத்துருக்கோம். ஸோ டெய்லி பட்ஜெட் 500 கொடுத்துருவோம். நம்மளுக்கு இம்ப்ரெஷன், பட்ஜெட், ஸ்பெண்டிங் எல்லாம் காட்டும். ஸோ இது கரெக்டா யூஸ் பண்ணா உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் கைஸ். ஜஸ்ட் வந்து கிரியேட் கேம்பெயின் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஒன்ஸ் வந்து ரிவ்யூ போயிட்டு இது பப்ளிஷ் ஆயிடும். ஸோ டைம் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்றதா மினிமம் 24 hours டைம் எடுக்கும். இதுவே நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 1 or 2 hourலயே இது வந்து எலிஜிபிள் ஆயிடும். ஆட் 2 hours ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்துல ஏதாச்சும் ஒரு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.